என்னுடைய திருமணம் ஆகஸ்ட் 22, 85 நடந்தபோது அவர் திருமணத்துக்கு வர முடியவில்லை. மற்ற அமைச்சர்லாம் அனுப்பியிருந்தார். திருமணம் முடிந்த அடுத்த நாள் அவரை சந்திக்க சென்றபோது நானும் என் துணைவியரும் ஒரு 10 வரியில கடிதம் எழுதியிருந்தோம். தாங்கள் திருமணத்திற்கு வர இயலவில்லை. தமிழ்நாட்டைச் சேர்ந்த மதம் மாறி இருக்கக்கூடிய வன்னிய கிறிஸ்தவர்களை நீங்கள் பிற்பட்டோர் பட்டியலில் சேர்க்க வேண்டும். ஏனென்றால் ஏற்கனவே வன்னிய கிறிஸ்தவர்களாக இருந்தவர்களுக்கு அந்த சலுகை மறுக்கப்பட்டு வருகிறது. நாடார் கிறிஸ்தவர்களுக்கு பிற்பட்டோர் பட்டியலில் நீங்கள் சேர்த்து விட்டீர்கள். அதேபோன்று மீனவ சமுதாயத்தை சேர்ந்த மக்களையும் பிற்பட்டோர் பட்டியலில் டாக்டர் கலைஞர் அவர்கள் சேர்த்து விட்டார்கள். இப்போது எஞ்சியிருக்கிற வன்னிய கிறிஸ்தவர்களை நீங்கள் சேர்க்க வேண்டும். அப்படி நீங்கள் சேர்ப்பீர்கள் ஆனால் அதுதான் எங்களுக்கு நீங்கள் தரும் திருமண பரிசு என்று நாங்கள் 2 பேரும் எழுதி கையெழுத்து போட்டு அவருக்கு கொடுத்தோம். பக்கத்தில் மாண்புமிகு அண்ணன் குமரிநந்தன் உட்கார்ந்து அவரோடு பேசிக் கொண்டிருக்கிற நேரம் கடிதத்தை பார்த்தார். எங்களை பார்த்து சிரித்தார். திருப்பும் பார்த்தார். அவர் என்ன நினைத்தார் என்றால், திருமணமாகி திருமண பரிசாக இதை தாருங்கள் அதை தாருங்கள் கேட்க வேண்டிய நேரத்தில் இப்படி ஒரு பரிசை கேட்டிருக்கிறார் என்று கடிதத்தை மடித்து தன்னுடைய பாக்கெட்டில் வைத்து அடுத்த நாள் காலையிலே பரமசிவம் என்று மாண்புமிகு முன்னாள் அவருடைய அரசு அதிகாரி பரமசிவம் IAS அவர் எனக்கு தொலைபேசியில் கேட்டார், வன்னியர் கிறிஸ்தவர்களுக்கு பிற்பட்டோர் பட்டியலில் சேர்த்து விட்டால் வேறு எந்தெந்த ஜாதியெல்லாம் கிறிஸ்தவ மதத்துக்கு மதம் மாறி இருக்கிறார் என்று கேட்டார்கள். பிற்பட்டோர் பட்டியலில் சேர்ப்பேன். நான் சொன்னேன், எல்லா ஜாதியிலிருந்து இந்துக்கள் மதம் மாறிக்கொண்டு நாயுடுகளும் இருக்கிறார்கள், எல்லா ஜாதியிலும் மதம் மாறிக்கொண்டுதான் வருகிறது என்று சொன்னேன். 2 மாதத்துக்கு பிறகு ஜீவோ போட்டார். இந்திய நாட்டில் யாரும் போடாத ஒரு அரசாணை வெளியிட்டார். இந்துக்களாக இருந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மதம் மாறியவர்களுக்கு எந்த பட்டியலில் அவர்கள் இருக்கின்றார்கள் பிற்பட்டோர் பட்டியலில் அவர்கள் சேர்க்க வேண்டும் என்று ஒரே ஆணையின் மூலமாக இந்தியா முழுவதற்கும் ஒரு முன்னுதாரணமான ஆணையை புரட்சித் தலைவர் அன்றைக்கு வெளியிட்டார்.